பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்போம். புரட்சித் தலைவி அம்மாவின் உண்மையான ஆட்சியை மீண்டும் அமைப்போம். என்னாலும் நீங்காமல் நெஞ்சில் நிறைந்திருந்து நம்மை வழிநடத்தும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உண்மை தொண்டர்களாம் கழக உடன்பிறப்புகளுக்கு. தமிழக மக்கள் நலன், தமிழகத்தின் நலன் ஆகியவற்றை முன்னெடுத்து செல்லும் நமது பாதையில் நாம் சந்தித்த சூழ்ச்சிகளும் நெருக்கடிகளும் ஏராளம். அவை அனைத்தையும் மோதி தகர்த்துதான் நமது பயணத்தை உற்சாகமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இதுவரை எதிர்கொண்டு வந்த நெருக்கடிகளுக்கும் கொரோனா என்னும் பேரிடருக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. உலகத்தின் இயல்பு வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது இந்த நோய் தொற்று. அறிவியல் விந்தைகள் நிகழ்ந்து வரும் இக்காலகட்டத்தில் கூட இப்படி நம்மை ஒரு நோய்க்கிருமி முடக்கிவிடும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. கொரோனா நோய்க்குரிய மருந்து இன்று வரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் நாம் கவனமாக இருப்பது மட்டுமே நம்மை தற்காத்துக் கொள்ளும் வழிமுறையாக உள்ளது. ஓர் அரசியல் இயக்கமாக நமது பயணத்தை நாம் இயல்பாக தொடர்வதற்கு இந்த சூழல் பெரும் சவாலை ஏற்படுத்தினாலும் கூட்டமாக கூடுவது நோய் தொற்றுக்கான வாய்ப்பாக மாறிவிடக் கூடாது என்பதிலும், கழக உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் கழக நிகழ்ச்சிகள் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலும் நாம் மிக உறுதியாகவே இருக்கிறோம். சிலரைப் போல எல்லாவற்றிலும் அரசியல் செய்வது, மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் கூட வாக்கு கணக்கை பற்றியே எண்ணுவது போன்ற அழுக்கு சிந்தனைகள் நமக்கு எப்போதுமே இருந்ததில்லை என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே நேரத்தில் தமிழகத்தின் உரிமைக்கான குரலை ஓங்கி ஒலிப்பதிலும், மக்களுக்கான உதவிகளை வழங்குவதிலும் எப்போதும் நாம் சமரசம் செய்து கொண்டதில்லை. ஊரடங்கு காலத்தில் ஒவ்வொரு தொண்டரும் ஓர் ஏழை குடும்பத்திற்காவது உதவிட வேண்டும் என்ற எனது அன்பு வேண்டுகோளை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கு கழகத்தினர் உதவியதையும் இன்றளவும் உதவி வருவதையும் யாராலும் மறுக்க முடியாது. தமிழகம் முழுக்க நம்முடைய கழகத்தவரால் ஆர்ப்பாட்டமின்றி செய்யப்பட்ட இத்தகைய உதவிகளை மக்கள் உச்சிமுகர்ந்து பாராட்டிய செய்திகள் மனநிறைவை தருகின்றன. பெருந்தொற்றான கொரோனா நம்மை முடக்கி போட்ட நிலை தற்போது சற்றே மாறி உலகம் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் மருத்துவ உலகின் ஆலோசனைகளை இன்னும் சில காலத்திற்கு நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. இந்நிலையில் நம்முடைய கொள்கை தலைமகன், அறிவுலக ஆசான், தமிழ்தாயின் மூத்த பிள்ளை, தந்தை பெரியாரின் முதல் மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 112வது பிறந்த தினம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வருகிறது. நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது, இருமொழி கொள்கையை சட்டமாக்கியது, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம், கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு என அடுக்கிக் கொண்டே போகும் அளவிற்கு அண்ணாவின் சாதனைகள் இருந்தாலும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா சொன்ன எத்தனையோ கொள்கைகள், வார்த்தைகள், விளக்கங்கள் இன்றைய சூழலுக்கும் மிகவும் பொருந்துகிற அளவுக்கு அவரது தீர்க்க தரிசனம் அனைவரையும் பிரமிக்க வைக்கக்கூடியது. அரசாங்கத்தின் குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு மக்களிடம் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வாக்களிப்பு முறையை செயல்படுத்தாத வரை ஜனநாயகத்திற்கான எந்த பலனையும் மக்கள் எதிர்பார்க்க முடியாது என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் பேரறிஞர் அண்ணா. அன்றைக்கு அண்ணா அவர்கள் சொன்ன அத்தகைய ஜனநாயக வழியைத்தான் இன்றைக்கு முக்கியமான செயல்பாடுகளில் ஆட்சியாளர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி வருகிறோம். தமிழ் மக்களுடைய தனித்தன்மையையும் கட்டிக்காத்து அதே நேரத்தில் தேசிய இலக்குகளுக்கு வலிமை சேர்க்கிற வகையில் ஒருமைப்பாட்டிற்காக உழைப்பதும், பேத உணர்ச்சிகள், பிரிவினை எண்ணங்கள் வளர இடம் தராமல் பார்த்துக் கொள்வதுமே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்டிக்காத்த குறிக்கோள்கள் என்று அண்ணாவின் இதயக்கரியான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன இந்த வைர வரிகளை என்னாலும் கடைபிடிக்கிற இயக்கமாக நம்முடைய கழகம் திகழ்கிறது. இப்படி பெருமகன் அண்ணாவின் கொள்கைகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் உயர்த்தி பிடித்து புதிய வெற்றிகளுக்கு அடித்தளமிடுவோம். இதய தெய்வம் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த தமிழ்நாட்டு பெருமைகளையும் தமிழக மக்களின் நலன்களையும் மீட்டெடுத்திட அறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாளில் உறுதியேற்போம். அத்தோடு அம்மா இல்லாத துணிச்சலில் இன்னும் 8 மாதங்களில் நாங்களே ஆளும் கட்சி என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கும் தீய சக்தியான திமுகவை இந்த மண்ணில் திரும்பவும் தலையெடுக்க விடாமல் செய்கிற ஆற்றல் அம்மாவின் உண்மையான பிள்ளைகளான நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் நேரம் நெருங்குகிறது. வருகிற சட்டமன்ற தேர்தல் களத்தில் அதை நிச்சயம் நாம் செய்து காட்டி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உண்மையான ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதற்கு சபதம் ஏற்போம். பதுங்குவதாக நம்மை பார்த்து இன்று பழிப்பவர்கள் எல்லாம் அம்மா வளர்த்த சிங்க குட்டிகளாக நாம் களத்தில் சீறி பாய்ந்து பணியாற்றும் போது காணாமல் போய்விடுவார்கள். அந்த அளவிற்கு மக்களின் அன்பை, ஆதரவை வென்றெடுப்பதற்கான அடிப்படை உத்திகளுடனும் திட்டங்களுடனும் நாம் தயாராக இருக்கிறோம். அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்கான உறுதியேற்கும் தினமாக அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை அமைத்துக் கொள்வோம். அன்றைய தினத்தில்
கழக அமைப்பு ரீதியான அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, ஊராட்சி, கழக அலுவலகங்களில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட வேண்டுகிறேன். எப்போதும் என் கண்மணிகளாக நான் நேசிக்கும் கழகத்தினர் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் கழக பணியினையும் மக்கள் பணியையும் சிறப்போடு ஆற்றிடுவது மிக முக்கியம். எனவே இந்நிகழ்ச்சிகளில் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்திடுவது அவசியம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்போம். அன்பு தாய் அம்மாவின் உண்மையான ஆட்சியை மீண்டும் அமைப்போம்.